அருமையான இந்த கால விளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்போதும் என்னோடும் எங்களோடும் பேசும். என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக இந்த மாதம் நீ தெரிந்து கொண்ட இந்த புத்தகத்தை நாங்கள் படித்து அதனுடைய சாராம்சங்களை புரிந்து கொண்டு விட வேண்டியவைகளை விட்டு தொடர வேண்டியவைகளை தொடர கிருபைதார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை தியானிக்க போகிறோம். சவுண்ட் ஓகே? செல்லு மாத்துங்க ஃபர்ஸ்ட். ஓகே, வெரி குட். சரி, போன மாசம் கிளாஸ் முடிஞ்சிட்டு போறப்போ ரகசிய வருகையை குறித்து, ராப்சரை குறித்து சில மாறுபட்ட கருத்துக்கள் வந்தது என்று கேள்விப்படுகிறேன். ஆகவே இந்த மாதம் அதை சரி பண்ணிடலாம். சரியா? ஜாஷுவா ஜெஃப்ரியா இன்னைக்கு 2வது வருகையை பத்தி தான் எடுக்க போறாரு. இன்னைக்கு மாலை கிளாஸும் நாளைக்கு மாலை கிளாஸும் பொறுத்துக்குங்க. புதன்கிழமை மைக்கேல் பாஸ்டர் பேசி முடிச்சிட்ட பிறகு கடைசி அரை மணி நேரம் அந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுத்து அனுப்பலாம். ஓகேவா? டன். ஏன்னா இப்ப நான் அதுல போனேன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு வந்துக்கிறதெல்லாம் என்ன ஆயிடும்? கரப்ட் ஆயிடும். ஆகவே ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணதை என்ன பண்ணிடலாம்? டவுன்லோட் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் பழைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். ஓகே, சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி வராங்க இல்லையா? சொல்லுங்க. ஏசு நல்லவர்ன்றவங்க இரு கரம் கூப்பி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏசு நல்லவர்னு சொல்லுங்க. தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பக்கத்துல பார்த்து ஒரு நன்மையும் குறைவுபடாது சொல்லு. ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஓகே, கொரிந்தியர் 1 and 2, 1, 2 முடியுமா தெரியாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், கொரிந்து என்பது ஒரு பட்டணம். கொரிந்துன்னா ஒரு பட்டணம். யாரோட பட்டணம்னா கிரேக்க பட்டணம். கொரிந்து என்பது என்ன? ஒரு ஒரு சொல்லுங்க, என்ன பட்டணம்? கிரேக்க பட்டணம். புரிஞ்சுச்சா? இந்த கிரேக்க இந்த முழு ஒரு காலத்துல ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்துச்சு. எதுக்கு கீழே இருந்துச்சு? ரோமன் எம்பையர், ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்துச்சு. சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் மிஷனரி பயணத்துல இந்த கொரிந்து பட்டணத்துக்கு போய் 1.5 வருஷம் அங்க இருந்திருக்காரு. எங்க இருந்திருக்காரு? கொரிந்துல. எவ்வளவு நாள்? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் அதுக்கு ஆதாரம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் அதுக்கு ஆதாரம். நீங்க வீட்டுக்கு போய், நான் படிச்சுட்டேன், நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, படிச்சுக்குங்க. சரிதானா? சரியா? சரி. அப்போ இந்த பவுலினுடைய கொரிந்து பட்டண விசிட்ல
ஒரு சபை உருவாயிடுச்சு. அந்த சபைக்கு கொரிந்து சபைன்னு பேரு. அந்த சபைக்கு என்ன பேரு? கொரிந்து பட்டணத்தில் உருவான சபை. என்ன சபை? கொரிந்து சபை. சரியா? சரியா? கொரிந்து பட்டணத்தை பத்தி அப்புறம் பார்க்கலாம். சபை உருவாயிடுச்சு. அங்கே இருக்க முடியாது. பவுல் ஒரு அப்போஸ்தலர். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பிஷப்ன்றது அவுட் டேட் ஆயிடுச்சா? பிஷப்ங்கெல்லாம் ஜெயில களி தொண்ணுகிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க? நியூ ட்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு, பிஷப் ஆனா எனக்கு என்ன பட்டம் கொடு? அப்போஸ்தலர் பட்டம் கொடு அப்படின்னு. ரைட்டா? இந்த உதவாத பிஷப் பதவியில இருந்து என்ன பதவி வேணும்? இப்ப அப்போஸ்தலர் பதவி வேணும். இவருக்கு அப்பப்ப அடைக்கணும் ஒண்ணு. இவருக்கு நீ கைப்படாத. இவருக்கு இங்கிலாந்துல டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்களாம். வெக்கமா இல்ல உனக்கு? உள்ளூர்ல ஓணம் பிடிக்கல. அத்தான் உள்ளூர்ல ஓணம் பிடிக்கல. ஓகே ஓகே. மனுஷனுக்கு பதவி ஆசை எப்படியெல்லாம் போது பாரு. 2 லட்சம் செலவு பண்ணின்னு நீ என்னத்துக்கு இங்கிலாந்துக்கு போய் டாக்டர் பட்டம்? 6 லட்சம் செலவு பண்ணியா இங்கிலாந்துக்கு போய் டாக்டர் பட்டம் வாங்கணும்? எனக்கு ஒரு 3 லட்சம் கொடு, இன்னைக்கு ராத்திரி ஒண்ணு குத்துறேன் டாக்டர் பட்டம். என்ன ஒரு நல்ல சூப்பர் மட்டன் பிரியாணி வாங்கிக்கோ. பிஹெச்டி கொடுக்குறாங்க. படிச்சிட்டியா? படிக்காது. அது என்ன பிஹெச்டி நீங்களே தெரிஞ்சுக்க. ஐயோ கத்தாவே சோத்திரன்றவரே, உனக்கு எல்லாம் தெரியும். நீ கலாநிதி தான். பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்துல சபையை உருவாக்கிட்டாரு. அங்கேயே இருக்க முடியாது, ஏன்னா அவர் அப்போஸ்தலர். இந்த சபையில தலைவர்களை நியமிச்சுட்டு வேற பட்டணத்துக்கு போயிட்டாரு. ஆனா பவுல் இருந்த போது சபை எல்லாம் ஒழுங்கா நடந்துச்சு. பவுல் போயிட்ட பிறகு மோசமானவைகள் அந்த சபையிலே நடந்துச்சு. அதை குறித்து பவுல் கேள்விப்பட்டு அந்த சபைக்கு எழுதினது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1-2 நிருபங்கள். 2 பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 பத்தி பார்க்கலாம். இந்த 1 கொரிந்தியர் எழுதின வருஷம் AD 51 அல்லது 52. AD 51 or 52 இந்த வருஷங்கள்ல இதை எழுதியிருக்கார். பவுல் மிஷனரி பயணத்துல 2 பட்டணங்கள்ல ரொம்ப நாள் செலவழிச்சிருக்காரு. 2 பட்டணங்கள்ல, ஒன்னு கொரிந்து, இன்னொன்னு எபேசு. சொல்லுங்க. ஒன்னு கொரிந்து, இன்னொன்னு எபேசு. கொரிந்துல 1.5 வருஷம், எபேசுல 2 வருஷம். கொரிந்துல 1.5 வருஷம், எபேசுல 2 வருஷம். இப்போ கொஞ்சம் கொரிந்து பட்டணத்தை பத்தி பார்க்கலாம். எல்லாம் தான் கொரிந்து பட்டணம். எல்லாமே கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஏன்ஷியன்ட் கிரீஸ். இந்த மொத்த ஏரியா, இங்க ஒரு தீவு, 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 இங்க ரோமாபுரி, இப்படி இதெல்லாம் சேர்ந்தது தான் கிரேக்க சாம்ராஜ்யம். எல்லாம் சேர்ந்தது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துல 2 முக்கியமான பட்டணங்கள். ஒன்னு அத்தனே, சொல்லுங்க, சிட்டி ஆஃப் ஏதென்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு கொரிந்து. இன்னொரு பட்டணம் என்ன? கொரிந்து. புரிஞ்சுச்சா? சரி. இந்த பட்டணத்துல ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டிக்கு பேரு என்ன? இப்போ அதுக்கு பேரு ஒலிம்பிக் போட்டி. அப்போ இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு அல்லது அத்தனை பட்டணத்துல ஆரம்பிச்ச அந்த போட்டிக்கு
பரிசு பெறுகிறவர்களுக்கு ஒலிவ இலையில ஒலிவ கிளையில கிரீடம் செஞ்சு தலையில மாட்டுவாங்க. ரீத் எதுல சொல்லுங்க? ஆலிவ் பிரான்சஸ், ஒலிவ கிளைகள்ல ரீத் செஞ்சு மாட்டுவாங்க. கொரிந்து பட்டணத்துல இங்க ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துக்கு பேரு இஸ்தாமியா. இந்த கிராமத்துக்கு பேரு என்ன? இஸ்தாமியா. இந்த கிராமத்துல எப்பவுமே கொரிந்து பட்டணம் அத்தனைக்கு எப்பவுமே போட்டி. சென்னைக்கும் பாம்பேக்கும் மாதிரி. சென்னைக்கும் மும்பைக்கும் எப்பவுமே போட்டி. எதுல? வளர்ச்சியில. ரெண்டுலயும் ஏர்போர்ட் இருக்குது, ரெண்டுலயும் துறைமுகம் இருக்குது. நான் சென்னையும் டெல்லியும் ஒப்பிடல, சென்னையும் பாம்பே ஒப்பிட்டேன். ஆனா நம்ம நாட்டுக்கு பாம்பே தான் பொருளாதார கேபிட்டல். ஆனாலும் சென்னைக்கும் பாம்பேக்கும் எப்பவுமே போட்டி தான். பொருளாதாரத்துல பாம்பே நம்பர் 1, சென்னை நம்பர் 2. என்ன குஜராத் இல்ல, ரைட்டா? இதுதான் 1 and 2. இவங்க தான் போராட்டம் முன்னேற்றத்துக்கான. சரியா? அதே மாதிரி நினைச்சுக்கோங்க, இது பாம்பே, இது சென்னை. இப்போ அத்தனை பட்டணத்துல ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிச்சதுனால இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிற இஸ்தாமியா என்ற இந்த சின்ன கிராமத்துல ஒரு போட்டி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேரு இஸ்தாமியன் போட்டி. அதுக்கு பேரு என்ன? இஸ்தாமியன் விளையாட்டு போட்டி. 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். சரியா? கிடியன் அந்த ஜியோகிராபிக்கல் இது கொஞ்சம் போடு. இந்த 2 கடல் பேர் வேணும் எனக்கு. ஓகே, இது பாருங்களேன், இது கடல், இது என்ன? கடல். இப்போ கப்பல் இந்த வழியா இப்படி வரும். இந்த துறைமுகத்துல இறக்க வேண்டியதை இறக்கிட்டு இப்படி சுத்தி நீங்க போனோம். இந்த இடங்குது பாரு, ரொம்ப ஆபத்தானது. ரெட்டுல போடுறோம் பாருங்க. இந்த வழி எப்படிப்பட்டது? ரொம்ப ஆபத்தானது. 10 கப்பல் போனா 1 தான் பிழைக்கும், 9 முழுகிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரே கம்பெனிக்கு 2 கப்பல் இருக்கும். ஒரே கம்பெனிக்கு 2 கப்பல் இருக்கும். ஒரு கப்பல் இங்க வந்து நிக்கும், இதே கம்பெனிக்கு சொந்தமான இன்னொரு கப்பல் இங்க நிக்கும். என்ன பண்ணுவாங்க? சரக்குகளை இங்க இருந்து இந்த கப்பலுக்கு என்ன பண்ணுவாங்க? ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எதுல? சாரட் வண்டியில. ஆரம்பத்துல எதுல? சாரட் வண்டியில. சாரட் வண்டினா தெரியுமா? குதிரை வண்டி. ஃபர்ஸ்ட் மனுஷருங்க அடிமைகளா வாங்கி மனுஷருங்களை இழுக்க விடுவாங்க. இந்த கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கி இந்த வழியா. இது 4 மைல், 4 6 கிலோமீட்டர். இந்த தூரம் எவ்வளோ? இது சுத்தின்னு வரணும்னா 100கணக்கான கிலோமீட்டர். அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த கப்பல் வரும், இங்க நங்கூரம் போடுவாங்க, சின்ன படகுல எடுத்துன்னு வந்து இங்க நிறுத்துவாங்க. இந்த சாரட் வண்டியில இந்த சரக்குகளை ஏத்துவாங்க, இதை எடுத்துட்டு போய் இந்த கப்பல்ல ஏத்துவாங்க. இப்ப இதுக்கு 7 இருந்து 14 நாள் ஆகும். 7 இருந்து 14 நாள் ஆகும். சரி, இந்த வியாபார கப்பல்ல யாரெல்லாம் வருவாங்க? பெரும் பணக்காரர்கள். யார் வருவாங்க? பெரும் பணக்காரர். இப்போ கப்பல் இப்படியே போயிடுச்சுன்னா வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்ப இந்த வழியா சரக்குகளை ஷிஃப்ட் பண்றதுனால கப்பல்ல இருந்து படகுக்குள்ள இறக்கிறதுக்கு வேலைக்காரங்க தேவை, படகுல இருந்து சாரட் வண்டியில ஏத்துறதுக்கு வேலைக்காரங்க, சாரட் வண்டியை இழுத்துன்னு போய் அடுத்த கப்பல் கிட்ட விடுறதுக்கு வேலைக்காரங்க, திருப்பி அதுல இருந்து தூக்கி இன்னொரு படகுல ஏத்துறதுக்கு வேலைக்காரங்க, அதுல இருந்து தூக்கி கப்பல்ல அடுத்த கப்பல்ல ஏத்துறதுக்கு. இப்ப நிறைய லேபர் போர்ஸுங்க, இங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு. அது போக இது கடற்கரை பட்டணமா, பீச்சுங்க அதிகம். பீச்சுனாவே பீச்னாவே
மகிழ்ச்சி. சரி, இது இந்த இந்த இடம் இருக்குது இல்ல, இந்த இடம் இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி போடுறேன் பாருங்க. இந்த இடம் தான் இது. இப்போ நானு கொரிந்துல இருக்கிற இஸ்தாமியாவை கொஞ்சம் பெருசுப்படுத்துறேன். இது கடல். இது என்ன சொல்லுங்க? இது என்ன? கடல். இங்க ஒரு மலை. மலை இருந்தா மலை மேல என்ன வந்துடும்? கோயில். இங்க ஒரு கோயில். சர்ச் இல்ல, கோயில். ஒரு தேவதைக்கு இல்ல. தமிழ்ல எப்படி சொல்றது? இங்கிலீஷ்ல ஸ்பெல் பண்ணணும். அப்புறம் தமிழ்ல அந்த பேர் இருக்குதா? APHORITIES. அப்ரோடைட். APHORODITE. கரெக்ட். RITITE. ஆமா தானே? APHRODITE. அப்ரோடைட். அப்ரோடட். டைட். அப்ரோடைட். ஒரு அம்மா டயானா மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அது ஒரு எத்தனையோ ஆத்தா, அதுல இன்னொரு ஆத்தா, நம்ம புரிஞ்சு கொள்ளும்படி. என்ன முறைக்கிறீங்க? ஆத்தான்னு நான் கெட்ட வார்த்தை பேசுனது. காளி ஆத்தா, மாரி ஆத்தா, அந்த ஆத்தாங்க சொல்ல இந்து தெய்வங்கள்ல. ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்குறியா? விளையாடுறப்ப மட்டும் தான் விளையாட்டு, எல்லா டைம்லயும் இல்லை. நான் அந்த வார்த்தைங்க பயன்படுத்த விரும்புறது இல்ல, விளக்கம் சொல்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு தேவதை. இந்த தேவதைக்கு இந்த மலை மேல ஒரு கோயில். மலை மேல தங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஒத்தையடி பாதையில தான் மேல போக முடியும். ஒரு சின்ன ஒரு 30க்கு 30 தான் அங்க மலை மேல இடம் இருக்கும். 30 அடிக்கு இந்த ரூம்ல பாதி தான் இருக்கும். அங்க விக்கிரகத்தை வச்சுட்டு ஒரு சின்ன ஆராதனை, இது மூலஸ்தானம், போய் வணக்கம் பண்ணிட்டு கீழே வந்துடணும். இந்த பெரும் பணக்காரர்கள் கப்பல்ல வந்தாங்கல்ல இங்க, இவங்களுக்கு டைம் பாஸ்ல சைட் சீயிங்ல இது ஒண்ணு. இது இந்த மலை சைட் சீயிங்ல இது ஒண்ணு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மலை மேல போவாங்க. அங்க போனா மலைய சுத்தி 1000 ஆண் மற்றும் பெண் விபச்சாரிகள், ஆண் மற்றும் பெண் விபச்சாரிகள் அங்க சுத்தி இருப்பாங்க. மலைய சுத்தி பூ வித்து நிற்பாங்க, பழம் வித்து நிற்பாங்க, பூஜை சாமான்ங்க வித்து நிற்பாங்க. இங்கிருந்து வந்த பெரும் பணக்காரர்கள் அந்த மலைக்கு போனதும் அந்த மலையை சுத்தி இருக்கிற இவர்களோடு தொடர்பு ஏற்படுத்துவாங்க. இவங்க 7ல இருந்து 14 நாள் இங்க தங்குவாங்க இல்ல, 2 வாரம் தங்குவாங்க இல்ல. அந்த 2 வாரமும் அவங்களுக்கு பொழுதுபோக்கு இந்த விபச்சாரிகள். யாருக்கு? பெரும் பணக்காரர்கள், வியாபாரிகளுக்கு. பகலெல்லாம் மலை மேல இருப்பாங்க, மாலை வேலையானது மலை மேல தங்குறதுக்கு இடம் இல்ல, கீழே இறங்கி வந்துருவாங்க. இவரு பெரிய பிசினஸ் மேனு, போறப்ப ஒண்டியா போயிருப்பாரு, போறப்ப கூட ஒண்ணு கூப்பிட்டு வந்துருவாரு. அப்போ வியாபாரம் கொழுத்த ஸ்தலம், விபச்சாரம் கொழுத்த ஸ்தலம்.
அங்க இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற திராட்சை ரசம் எல்லாம் அங்க கிடைக்கும். வேர்ல்டு ஃபேமஸ் திராட்சை ரசம் எல்லாம் அங்க கிடைக்கும். கோட்டருக்கு பஞ்சமே இல்லை. எங்க இந்த உலகத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அங்கே இருக்கும். இந்த வழக்கம் நம்ம நாட்டுல கூட பல ஆண்டுகள் இருந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி வரையில இருந்துச்சு. வடக்குல அம்பேத்கர், தெற்குல பெரியார் போன்றவர்கள் தோன்றுகிற வரையில இருந்துச்சு. தேவதாசிகள்னு ஒரு ஜாதிய பிரியுங்க, அந்த அர்த்தத்தை பிரியுங்க. தேவதாசிகள் யாருக்கு? கோயிலுக்கு வர பணக்காரர்களுக்கு, பூஜாரிகளுக்கு. இதனுடைய தாக்கம் இன்னைக்கும் பழைய நிலைமைக்கு போனோன்ட்டு போராடின்னுக்கிறானுங்க அவனுங்க. பெரியார் மேல என்ன கோபம் அவங்களுக்கு? பெரியார் மேல என்ன கோபம்? அத்தை ஒழிச்சிட்டாரு, இவனுங்களால சந்தோஷமா இருக்க முடியல, அதான் கோபம். அண்டர் த லைன் அதான் கோபம். இன்னைக்கு கூட பெரிய பெரிய கோயிலுங்க எதிர்க்கா பழம் வித்துன்னு, பூக்கடை வித்துனாலாம் இருக்கிறாங்கல்ல லேடிஸ். அவங்களோட மூதாதியர்கள் யாருன்னு பார்த்தா இந்த தேவதாசி குலத்தை சேர்ந்தவர். அவங்க கோயில்கிட்ட பூ விற்கிறவங்க எல்லாம் தப்பானவங்கன்ட்டு அப்படின்னு நினைச்சுன்னு போய் இப்ப பேசுறாதீங்க, மதிக்குவாங்க. நான் சொல்றது இந்த வழக்கம் இருந்த போது, அந்த வழக்கம் இருந்தப்போ அப்போ இருந்தவர்கள் அந்த தொழிலை செய்த அப்படியே அதான் அவங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த வழியாத்தான் சரக்குகளை, அதான் அந்த மலைக்குது பாரு, மேல கோயில் தருதா, மலை மேல கோயில் தருதா, அதோ அதான் இந்த இந்த இங்க அது மலை மேல அது ஒரு சின்ன கோயில் தருதா, அதான். கீழே இறங்கி வாங்கப்பா, இன்னும் கீழே வாங்க. இங்க இந்த காரை போட்ட மாதிரி இருக்குது இல்ல, கார் ரோடு போட்ட மாதிரி இல்ல, அந்த வழியாத்தான் சரக்குகளை, பொருட்களை சரட்டு வண்டி வாயிலா இழுத்துன்னு போவாங்க. மலைக்கு அந்த பக்கம் கடல், இந்த படத்துக்கு இந்த பக்கமும் கடல். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா இல்லையா? பக்கத்துல எல்லாம் பில்டிங் தெரிஞ்சு பாருங்க, ரூயின்ஸ். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சின்ன சின்ன வீடுகள், சின்ன வீடுகள். இதுக்கு மேல என்கிட்ட விளக்கம் கேட்க கூடாது. சாப்பிடுறப்ப கேட்டீங்கல்ல, அதெல்லாம் கேட்க கூடாது. சின்ன வீடுகள், சின்ன சின்ன வீடுகள். ஓகே, அந்த வீடுகள் என்னத்துக்கு பயன்பட்டு இருக்கோன்னு அவங்க வரும். ரைட். இப்படி இருக்கிற இடத்துல பவுல் போறாரு. 18ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல இவங்க கூட இருந்திருக்கிறாங்க. யாரு? யூதர்கள் கொரிந்து பட்டணத்துல செட்டில்மெண்ட் ஆகி இருக்கிறாங்க. There were Jewish settlements in Corinth. 18:4 நினைக்கிறேன். அதாவது அப்போஸ்தலர் 18 யூதர்கள் அங்க இருந்ததாக பவுல் லூக்கா எழுதுகிறார். நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அப்ப யூதர்கள் எங்க இருந்திருக்கிறாங்க? அங்க இருந்திருக்கிறாங்க. சரியா? ஃபாலோ பண்ணின்னு வரீங்களா? தூங்குறீங்களா? நான் சொல்றது கவனிச்சுன்னு வரீங்களா? அல்ல நான் பாடுறது தாலாட்டு மாதிரி இருக்குதா? தாலாட்டு தானா? இல்ல இல்லன்றாங்க. ஓகே, சோ இந்த சூழ்நிலையில, இது இந்த பேக்ரவுண்ட்ல இந்த இந்த ஏறத்தாழ 1000 பேரு அந்த தொழில இருந்தாங்கல்ல, அவர்களில் பலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்களில் பலர் ரட்சிக்கப்பட்டாங்க. சரி, இந்த தொழில ஈடுபட்டாங்க பாரு தொழிலாளிங்க, அவங்கள பலர் ரட்சிக்கப்பட்டாங்க. வியாபாரிகள்,
அவங்கள பலர் ரட்சிக்கப்பட்டாங்க. கப்பல் முதலாளிகள் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. படகு முதலாளிகள் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. சாரட்டு முதலாளிகள் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவரை ஏத்துக்குனாங்க. ஆனா பவுலால தொடர்ந்து அந்த சபையிலே இருந்து அவர்களை வழி நடத்த முடியல. அவருக்கு வேலை இருந்ததுனால வேற பட்டணத்துக்கு போயிட்டாரு. They understood gospel in a very wrong way. சுவிசேஷத்தையே தவறாய் புரிஞ்சுக்கினாங்க. கிருபைய தவறா புரிஞ்சுக்கினாங்க. லவ், அன்பு அத்தை தவறா புரிஞ்சுக்கினாங்க. காதல தப்பா புரிஞ்சுக்கினாங்க. காமம தப்பா புரிஞ்சுக்கினாங்க. இல்லறத்தை தப்பா புரிஞ்சுக்கினாங்க. சாப்பிடுறத திருவிருந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. திருவிருந்தன புரியுதா? அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அன்பு என்பது யாருன்னா, யார் கூடனா எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்குதோ அவ்வளவு நேரம் வாழலாம், அப்புறம் அவங்கள கட்டி விட்டு வேற ஒருத்தரோட எவ்வளவு நாள் முடியுதோ வாழலாம், அவங்கள கட்டி விட்டு. நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்ட பிறகும் அப்படியே வாழலாம். சர்ச்சுக்கு போனாங்களா, அங்க பாஸ்டர் என்ன பண்ணாரு, திருவிருந்துன்ற பேர்ல கொஞ்சோண்டு குத்தாரு. என்னது சொல்லுங்க? திராட்சை ரசம். அது குடிச்சா சும்மா மின்னுமின்னா இருந்துச்சு, நாக்கில வர அவள்தான். இவங்க எல்லாம் மொடா குடிக்காரனுங்க. இவங்களுடைய பழைய வாழ்க்கையில பாட்டிலா குடிச்சோன்னுங்க. நம்ம குடிச்ச அதே திராட்சை ரசத்தான் இப்ப இவர் கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. சர்ச்சுக்கு வரப்ப 4 பாட்டில் இடுப்புல சொரின்னு வந்துட்டானுங்க. புரியுதா? குழப்பறனா? சர்ச்சுக்கு வர்றப்போ பாஸ்ட் கொஞ்சோண்டு கொடுக்குறாருன்ட்டு ஆமாமா பேக்ல என்ன எத்தனை வந்துட்டான், குவார்டருங்களை எத்தனை வந்துட்டான், பாட்டிலுங்களை எத்தனை வந்துட்டான். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாம உங்களுக்காக சித்தப்படுகிற என்னுடைய ரத்தம் ஒண்ணு வாங்கி குடிச்சானுங்களா? இவர்கிட்ட குத்துட்டு இவர்கிட்ட கப்பு போச்சு, பாத்திரம் இவர்கிட்ட போச்சு. அவரு என்ன பண்ணிட்டு பாட்டில் திறந்துட்டு இருக்கிறாரு. அதானே இது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சான்? சர்ச்சுக்குள்ள பாட்டில திறந்து குடிக்க ஆரம்பிச்சான். அதோட போனா பரவாயில்ல, மச்சான் சைட் டிஷ் நீ வாங்கி வந்துரு. இவர் பொறிச்சு கிரிச்சி எத்தனை வந்துட்டுக்கிறாரு. இவரு சர்ச்சில் 2 பேரும் உக்காந்தானுங்க, ரவுண்டு கட்டின்னு உக்காந்தானுங்க. இவர் பாட்டில் பிரிச்சாரு, இவர் சைட் டிஷ் பிரிச்சாரு, இவர் சாப்பாடை பிரிச்சாரு. ஃபுல்லா குஷ்டு சாப்பிட்டுன்னு சோமா கிராக்குறாங்க. இதுக்கு சென்டர்ல இந்த 1000 பேர்ல சில லேடிஸ் ரசிக்கப்பட்டாங்க இல்ல. பாஸ்டர் பார்த்தாரு, ஏமா நீ நல்லா டான்ஸ் ஆடுற, முன்னால வந்தீங்கன்னா நட்டு சொல்லுங்க வர்ஷிப் நடத்துன. இந்த அம்மாவுடைய பழைய தொழில் என்ன? அது ட்ரெஸ் எல்லாம் மாத்தல. அப்ப தொழிலுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு நிச்சோ அத்தையே போட்டுன்னு வந்து ஸ்டேஜ்ல என்ன பண்ணுச்சு? டான்ஸ், பரிசுத்த நடனம் ஆடுச்சு. இங்க உட்காந்து பாக்குறவங்க எல்லாம் குஷ்டு ஃபுல் டைட்ல பாத்துனுக்குறானுங்க. எப்படி பார்த்திருப்பானுங்க சொல்லுங்க? அப்படியே பயபக்தியோட தேவதை அப்படியே பார்த்திருப்பாங்க. அவன் குறுன்னு பார்த்தான். பவுல் பார்த்தாரு, சர்ச்சில் நீ மேலேயே வராது, எடு ஸ்கார்ப் எடு, போடு முக்காடு, போடு முக்காடுன்னாரு. இந்த வழக்கமே டக்குன்னு போட்டாங்க. சிலர் தான் போட்டாங்க, ஏமா கொஞ்சம் போடுங்களேன், நீங்க தான் கொஞ்சம் போடுங்க, உங்களை தான் சொல்ற கொஞ்சம் போடுங்க. இதுதான் அழகு நம்மளுக்கு, சரியா? ஏன்னா நான் கொரிந்து பத்தி தான் பேசுகிறேன். ஏன் இப்படி நீ முக்காடு போட்டுட்டதும் உன் கண்ணை மட்டும் பார்க்கவன் நானு. நீ முக்காடை எடுத்துட்டியானா உன் உடம்பு முழுக்க பார்க்கவன் நான் உன் கண்ணை பார்க்கணுமா, உன் முகத்தை பார்க்கணுமா, உடம்ப பார்க்கணுமா? சொல்லுங்க. முகத்தை மட்டும் பார்க்கணும். அப்போ ஒழுங்கா முக்காடு போடு. அதனால தான் சர்ச்சில் என்ன போடுனாரு? முக்காடு போடுனாரு. கோச்சுக்காம ஒரு ஆள் இல்லையா சொல்லிடுங்க சகோதரிங்க. நான் முழுக்க யார் பத்தி பேசினுக்கிறேன், ரைட்டா? ஏன்னா இங்கிற ஆளுங்க எல்லாம் சரியில்லை, ஒண்ணு கூட சரியில்லை. எங்கேயோ செட்டப் பண்ணிட்டு இங்க கூட்டின்னு வந்துக்குது ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு. என்ன மறைக்கிறீங்க?
அங்க சென்னையில செட்டப் பண்ணிடுறது, இங்க கூட்டினு வருது ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு. வாசல்ல வச்சு வெட்டி போடுவேன் நானு. இங்க இல்ல, கொரிந்து சபையில. நீங்கெல்லாம் யோக்கியனுங்க, நான் சொல்றது யார? அதனாலதான் திருவிருந்த பத்தி வேற எந்த புக்லயும் எழுதல, எதுல மட்டும் எழுதினாரு? சகோதரிகள் சபையில பேசக்கூடாதுன்னு வேற எந்த நிருபத்திலும் எழுதல, கொரிந்துல மட்டும் எழுதினாரு. வேற எங்கேயுமே நான் சவுலை சேர்ந்தவன், நான் அப்போல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லாதீங்கடா. அப்படி இல்ல, சபைக்குள்ள பிரிவினை வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்? கொரிந்து பட்டணத்தை குறித்து பேதுரு கேள்விப்பட்டாரு, அவர் விசிட் பண்ணாரு. கொரிந்து பட்டணத்தை குறித்து அப்போல்லோ கேள்விப்பட்டான். அப்போல்லோ யாருன்னா யோவான் ஸ்நானகனுடைய சீஷன். அவனும் நல்ல பிரசங்கியார். அவன் போனாங்க. சிலர் அவனை பின்பற்றினாங்க, சிலர் பேதுருவை பின்பற்றினாங்க, சிலர் பவுல பின்பற்றினாங்க. சபைக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. அப்ப எழுதுறாரு, உங்களுக்குள்ள அப்படி இருக்க எபேசியருக்கு, கலாத்தியருக்கு, பிலிப்பியருக்கு இதெல்லாம் எழுதல. யாருக்கு மட்டும் எழுதினாரு? ஏன்னா கொரிந்து பட்டணத்துல மட்டும் தான் இந்த பிரச்சனைகள் இருந்தது. புரிஞ்சுச்சா? பெண்கள் சபையில பேசக்கூடாதா கேள்வி வருது. ஆமா தானே? இங்கதான் நம்மிலே அவலட்சணமானவைகளுக்கு தான் அலங்காரம் தேவைப்படுகிறது. லட்சணமானவைகளுக்கும் அலங்காரம் எங்கத்தான் எழுதினாரு? ஏன்? எனக்கு பேரன் லவ்லி தேவையில்லை, எனக்கு பவுடர் தேவையில்லை, சென்ட் தேவையில்லை. நேச்சுரலாவே நம்ம அட்ராக்ஷன் ஃபிகர். யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, நீ தான் பேரன் லவ்லி, நீ தான். நம்மளுக்கு எதுவுமே இல்லை. தொடச்சு பாரு, ஒன்னும் தொடி ஐயா, மூஞ்சி தொடி, மோந்து பாரு, எதனா பவுடர் கிட்டு எதனா ஸ்மெல். ஒன்னும் இல்லை, இது ஃப்ரெஷ் ஒரிஜினல். இது யாருக்கு அலங்காரம் தேவைப்படும்? அவலட்சணமானவைகளுக்கு. புரியுதா? நான் குளிக்கூடாதுன்னு சொல்ல, தப்பா புரிஞ்சுக்க. நான் குளிக்க கூடாதுன்னு சொல்லல. தேவையில்லாத அலங்காரம் நமக்கு தேவையில்லை. புரியுதா? கம்மல், ஜிமிக்கி, மாட்லு ஒட்டுனரு கழட்ட வேண்டிய நேல் வரும். நீயா கழட்டு, இல்லைன்னா உன் பிள்ளைங்க கழட்டு வாங்கோ, பொட்டில வச்சுட்டு கழட்டு வாங்கோ. நீயா கழட்டிடு நகைய. நம்ம கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம இடுப்புல கூட எவனும் கை வைக்க கூடாது. இப்பயே உயிர் போயிட்டா கூட சரி, சொல்லி பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம அண்ணா கயிறு கட்டல, தப்பி தவறி அவனா கை வச்சு அறக்க வந்தான்னா விடக்கூடாது. நோ, எங்க அப்பாவை டச் பண்ணாதீங்க, அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஆமாயா, ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் செத்துட்டாரு. அடக்காராதனைக்கு போய்க்கிறேன், இந்த இந்து முறைப்படி நடக்குது, எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு அவர் அண்ணா கயிறு கட்டின்னுங்கிறாரு. சொல்றான், இடுப்புல கை வச்சு அண்ணா கயிறு அவர்றான்ட்டு. ஒருத்தன் கை வச்சு அறக்க போனா கையில போச்சு இழுத்தான், குலுங்கி மூக்குல, காதுல, வாயில எல்லாம் ரத்தம் வந்துருச்சு. கத்தி இல்ல யாருக்கிட்டையும், மம்டி இல்ல, மம்டி, மண்ணு வெட்டுற மம்டி, அதுல அர்த்தானுங்க. வல்லம் குளிங் ரத்தம் வச்சு, டேய் அண்ணா கயிற போச்சா என்ன ஆகும்? ஏஞ்சி வருவானா? வரட்டும், முடியாதுன்னு பத்துன்னுக்கிறான். அண்ணா கயிறு அர்த்தான் பொண்ணு என்ன அர்த்தம்? என்னத்துக்கு? இந்த கல்றையிலேயே காஸ்டங்களுக்கு புத்தி சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? பொட்டி ஆட்டி வை. டேய், ஆட்டி வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஆட்டி வச்சா, ஆட்டி வைக்கலன்னா செத்தவன் செத்தான். 3 தடவை வேற இதுல வடக்க பாரு, தெற்க பாரு, மகனுங்களை எப்படி பார்த்தாலும் வரப்போறது இல்ல. அவன் கதை தான் முடிஞ்சிச்சு. எவ்வளவு சீக்கிரம் பொச்சிட்டு போனமோ எல்லாம் காத்துனுக்குறாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை அதுல. அன்னைக்கு முடிவு பண்ண, நம்ம இடுப்புல யாரும் கை வைக்க கூடாது. ஆமாயா, நம்ம இடுப்புல யாரும் கை வைக்க கூடாது. சத்துட்டு பிறகு கூட கை வைக்க கூடாது. கிளியரா? ஒண்ணும் கிடையாது. அதனால எது இதெல்லாம் ஒட்டி இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க. நான் ஏன் என் பொண்டாட்டிக்கு நகைய கட்டுன்னு சொல்லணும்?
ராத்திரிக்கு சண்டைக்கு வருவா. ஆனா சொல்லிட்டுக்கிறேன், ஒரு நாள் வரும், நீயா கட்டுவ, இல்லன்னா உன் பிள்ளைங்க கட்டிக்கு வாங்கோ. போறப்ப என்னமோ காதுலயோ மூக்குலயோ இடுப்புலயோ கழுத்துலயோ ஒண்ணுமே இல்லாம தான் போற. யாரா இருந்தாலும் சரி, ரைட்டா? அங்க அப்பப்ப கம்பல் எல்லாம் லூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா காதை அறுத்து கம்பல் எடுப்பாங்க. காதை அறுத்து கம்பல் எடுப்பாங்க. ஓட்ட பயன் பந்தயத்துல நாம் இருக்கிறோம். பவுல் வேற எங்கேயுமே சொல்லல. ஓட்ட பந்தயத்துல இருக்கிறவன் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறானா, இச்சை அடக்கமா. நிறைய சாப்பிட மாட்டான், நிறைய குடிக்க மாட்டான், குடும்பமானவர் லக்கேஜ் தேவையில்லாத மூட்டையெல்லாம் சுமக்க மாட்டான், வெறும் அவசியமான துணியை மட்டும் போட்டுன்னு இருப்பான். ரொம்ப எப்படி இருப்பான், ஒரு மாதிரி ஆக்டிவா இருப்பான். ஏன்னா அப்பனால தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அடுத்து இது பந்தய பொருள் ஜெயிக்கிறவர்களுக்கு, ஓடுகிறவன் எல்லாம் ஜெயிக்கிறது இல்ல. எங்க மட்டும் சொல்லிக்கிறாரு. கான்டெக்ஸ்ட பார்த்து எதிர ஒரு பவுல், இங்க ஒரு போட்டி நடக்குது, போட்டியில எல்லாருக்கும் சரி, இங்க போட்டி நடக்குது, அங்க ஒலிவ ரீத்து, இங்க கொரிந்துல ஒரு வகையான அலரி செடி மஞ்சப்பூ இருக்கும், ஒரு வகையான அலரி செடி மஞ்சப்பூ பூக்கும். அதுல கிரீடம் செஞ்சு இஸ்லாமியன் கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தலைமையில வைக்குவாங்க. மஞ்சள் அலரி செடி இங்க ஜெயிக்கிறவங்களுக்கு. சரியா? இப்ப இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்க, கிரீடம் வைக்கப்படுகிறது. அப்ப பவுல் என்ன சொல்றாரு, ஆமா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் எல்லாருக்கும் என்னது சொல்லுங்க, ஒரு பொருளை காமிச்சு, ஒரு விளையாட்டு போட்டியை காமிச்சு ஆவிக்குரிய காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றார் பவுல். எங்க மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா இல்ல? எதுனா ஏறுதா இல்லையா? சரி. இந்த 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 சபையில, கொரிந்து சபையில நான் சொன்னேன்ல, சாரட் வண்டி இழுக்கிறவங்க, மூட்டை தூக்கி போடுறவன், கப்பல் ஓனரு, படகு ஓனரு, வண்டி ஓனரு, வெறும் பணக்காரர்கள், ஏழைகள் எல்லாரும் இருந்தாங்க இந்த ஒரு சபையில. இவங்க கூட இருந்தாங்க. யாரு கூட? தேவதாசிகள் கூட இருந்தாங்க, பாவிகள் கூட இருந்தாங்க, பெரும் பணக்காரர்கள் கூட இருந்தாங்க, ரொம்ப ஏழப்பட்டவங்க கூட இருந்தாங்க. எல்லா வகையான மக்களும் எந்த சபையில இருந்தாங்க? கொரிந்து சபையில இருந்தாங்க. புரியுதா நான் சொல்றது? எல்லா வகையான மக்களும் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா நோட்ஸ்ல ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனை காவல்காரனுடைய அரண்மனை வாசி, அவங்க குடும்பம், டைட்டஸ் ஜஸ்டஸ், எரேட்டஸ், சிட்டி ட்ரெஷரர், கோல் ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் செல்வந்தர்கள். இவங்கெல்லாம் இந்த சபையில அங்கத்தினர்களாய் இருக்கிறார்கள். சரி, இந்த இந்த ஒன்று கொரிந்தியர் எழுத காரணமே பவுலினுடைய 1.5 வருஷ கடின உழைப்பினால் உருவான சபை. அவர் இருக்கிறதெல்லாம் நல்லா போச்சு. அவர் போயிட்ட பிறகு இவ்வளவு நேரம் நான் சொன்னனே, இதெல்லாம் எங்க வந்துருச்சு? கொரிந்து சபைக்குள்ள வந்துருச்சு. இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கக்கூடிய உறவுக்கு தப்பான சாயம் பூசிட்டானுங்க. அதனாலதான் அன்பை பத்தி ஒரு முழு அதிகாரமே எழுதிட்டாரு. எதை பத்தி? 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல முழு அதிகாரத்தை எழுதிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, வரங்களை குறித்த பிரச்சனை வந்துருச்சுங்க. எதை பத்தி? ஆவியின் வரங்களை குறித்த பிரச்சனை வந்துருச்சு. அந்நிய பாஷை பேசுறத பத்தி பிரச்சனை வந்துருச்சு. வியாக்கியானம் பண்றத பத்தி பிரச்சனை வந்துருச்சு. ஞானத்தை போதிக்கும் வசனம். இங்க சர்ச்சு கூடுமா? ஒருத்தர் ஜோரா அந்நிய பாஷை பேசினிருப்பாரு, இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பாரு, இன்னொரு வியாக்கியானம் பண்ண இருப்பாரு,
இன்னொரு பைபிள் ஸ்டடி நத்துனுக்கு ஒரே நேரத்துல இன்னொருத்தர் பைபிள் ஸ்டடி நத்துனுப்பாரு, இன்னொருத்தர் வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுப்பாரு, இன்னொருத்தர் அற்புதங்களுக்காக ஜெபம் பண்ணுப்பாரு. ஒரே கூச்சல் குழப்பம், ஒழுங்கே இருக்காது சர்ச்சில். பவுல் பார்த்தாரு, அப்படி இல்லடா, சபை நடத்துறது எப்படி இல்ல, அப்படி இல்ல. ஒருத்தன் போதிச்சா மற்றவங்க எல்லாம் அமைதியா கேட்கணும். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா இவர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். பண்ணலன்னா அந்நிய பாஷை பேசுறவன் பேச கூடாது. புரியுதா புரியுதா? வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணணும்னா அந்த நேரம் வரும் பொழுது அந்த சுகமாக்கும் வல்லமை பெற்றவர்கள் யாருக்காக ஜெபம் பண்ணோம்? சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்பட வேண்டியதே. எங்க மட்டும் தான் எழுதிக்கிறாரு. இப்ப காரணம் என்னன்னு புரியுதா? சபையில குழப்பம், ஒருத்தன் பேச்ச ஒருத்தன் கேட்கறது இல்ல. இன்னொரு ஆள் என்ன பண்ணா, தன்னுடைய தகப்பனின் மனைவியவே கல்யாணம் பண்ணிக்கணும். சபையார் வேணான்னு சொன்னா அவன் கேட்கல. பவுல் புறஜாதியாருக்குள் கூட இப்படி கேள்விப்பட்டது இல்லையே, புறஜாதியாருக்குள்ள கூட இப்படி கேள்விப்பட்டது இல்லையே, இப்படி செய்றீங்களே, தகுமா உங்களுக்கு என்று பவுல் எழுதுகிறார். நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த செஷன்ல இருந்து ஒவ்வொரு தலைப்பையா என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஒவ்வொரு தலைப்பையா பார்க்க போறோம், டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இது வெறும் முன்னோட்டம் தான். ஃபர்ஸ்ட் செஷன் இன்ட்ரோடக்ஷன் தானே, இன்ட்ரோடக்ஷன் தான். இவ்வளோ பிரச்சனைய பார்த்த பவுல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். அடட, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சபையை நான் உருவாக்கினேன், இந்த சபையோ இப்படி போயிடுச்சு. அடுத்து பெரும் பணக்காரர்கள் அத்தனை பேரும் கஞ்சனுங்க. அத்தனை பேர் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? ஊழியத்துக்கு கொடுக்கறதே இல்லை. செகண்ட் சேனல் தேர்ட் சேனல் செக் பண்ணா என்ன கொடுக்க வேண்டியது அங்க குத்துறது. செல்லு ஜாஸ்தி ஆயிடுது இல்லையா? செல்லு, சொந்த செல்லு ஜாஸ்தி. அதனால ஊழியத்துக்கு என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்ல. தீட்டினார் பட்டைய தீட்டினாரு ஆண்டவர், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுத்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். 2 கொரிந்தியர்ல. ஆனாலும் கொரிந்து சபையில ஏன் கஞ்சனுங்க, எல்லாம் பெரிய ஆளுங்க. காணிக்கை பெட்டி எண்ணி பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். ஆப்போசிட்டா, டோட்டலி ஆப்போசிட் பிலிப்பு சபை. எல்லாம் கவனிங்க. காரணம் நான் சும்மா ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன். பிலிப்பு சபை எல்லாம் ஏழப்பட்டதுங்க, எல்லாம் மூட்டை தூக்கி போடுற கூலி தொழிலாளி, எல்லாம் ஏழப்பட்டவங்க. ஆனா பவுல் வராருன்னு தெரிஞ்சா வெறும் காணிக்கைய பண மூட்டைய கட்டி ரெடியா வைக்குவாங்க. அவங்க வந்தது, பவுல் வந்ததும் பவுல் கையில கொடுத்த, ஐயா இந்த மிஷினரி பணம். எண்ணி பார்த்தா பணக்கார சபை கொரிந்து சபை கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் இந்த ஏழப்பட்ட சபை சின்ன சபை கொடுத்தது. நிறைய இன்னைக்கு நம்மளுக்குள்ள எண்ணம், பணக்கார வீடு விசிட் பண்ணாக்கா அவங்க வெயிட்டா என்ன கொடுப்பாங்கன்னு. ஆனா உண்மை நான் சொல்றேன் கேளுங்க, அங்க நம்மளுக்கு ஒன்னும் தேராது. அதோட 4 ஏழைப்பட்டவங்க வீட்டுக்கு போங்க, பிரேக்ஃபாஸ்டுக்கு லஞ்சுக்கு லஞ்சு, குட் காஃபி அண்ட் நாசரிங். ஒரு வாரத்துக்கு தாங்கும் ஒரு விதவை அம்மா கொடுக்கிறது. புரியுதா? ஆனா நம்ம யாரு தேடித்தான் போறது, அங்க ஒண்ணும் மிஞ்சாது. பிரைஸ் தி லார்ட் பிரதர், பேச்செல்லாம் வெள்ளமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட் ஐயா, உன்னை போல நல்லவர் யாரும் இல்ல, உன்னை பாருல சோக்கு யாரும் இல்ல, சவரம் யாரும் இல்ல. ஆனா போயிட்டு வா, ஒன்னும் செய்ய மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, பணம் ஊழியத்தை தாங்குற விஷயத்துல கூட இந்த சபை தவறிட்டாங்க, கொடுக்கல. அதனால அத்தை கூட குறித்து கூட இந்த சபைக்கு எழுதி பவுல் இதைத்தான் எழுதி இருக்கார், இதைத்தான் எழுதலன்னு இந்த சபைக்கு எதுவுமே எல்லா பாயிண்டையும் டச் பண்ணிக்கிறார். காரணம் என்னன்னா அந்த சபையினுடைய சூழ்நிலை அப்படி, அந்த சபையினுடைய. அடுத்து
யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் போட்டி. நான் யூதன் இவன், நான் கிரேக்கன் அவன். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த சபை. இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற இந்த சபைக்கு எழுதினது 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய சபைக்கு பொருத்தமாய் இருக்கிறது. ஆகவே இந்த புக்கு கொரிந்து புத்தகர்னு இல்லாம உங்க சர்ச் பேர் அங்க போடுங்க. அவ்வளோ இட் இஸ் a current affairs பத்தி பேசுற புத்தகம், இன்றைய பிரச்சனையை பேசுகிற புத்தகமாய் இது இருக்கிறது. அடுத்து, அநேகர் இந்த புத்தகத்தினுடைய integrity of epistle has been questioned. அப்படின்னா பவுல் தான் இதை எழுதினாரா, அல்லது பவுல் 3 எழுதினாரு, 2 இல்ல 3 எழுதினாரு, 1 நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி. இது பார்த்தனா பவுல் எழுதின மாதிரி தெரியல, வேற யாரோ எழுதிக்கிறாங்க, பவுல் பேரை போட்டுக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கூட்டம். ஆனா மிக தெளிவாக ஆரம்பத்திலேயே அதிகாரத்திலேயே பவுல் தான் இதை எழுதி இருக்கிறாருன்னு மிக தெளிவாக இருக்கிறது. ஆமா தானே? அதிகாரம் 1-2 வசனங்கள, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஓகே, இந்த சபைக்குள்ள சில கொள்ளை நோய் வந்திருந்துச்சு. கொள்ளை நோயின்னு கொரோனா நினைச்சுக்காதீங்க, பாவம் என்கின்ற கொள்ளை நோய் கொரிந்து சபைக்குள்ள வந்துருச்சு. ஆகவே கொரிந்து சபைக்கு மாத்திரம் எழுத வேண்டிய சில கருத்துக்களை எங்க எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல? வெறும் எந்த சபைக்கு மட்டும்? கொரிந்து சபைக்கு மட்டும் தேவையான சில கருத்துக்களை எழுதி இருக்கிறார். அடுத்து, தியாலஜிக்கல் தீம் அண்ட் வேல்யூ. இந்த புத்தகத்தினுடைய நோக்கமே கிறிஸ்டியானிட்டி ஷுட் பி யுனைடெட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்தவம் கிறிஸ்துவுக்குள் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். சொல்லுங்க, கிறிஸ்தவம் கிறிஸ்துவுக்குள் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். யூனிட்டி இன் கிரைஸ்ட். எப்படி சொல்லுங்க? யூனிட்டி இன் கிரைஸ்ட். யூனிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்தவம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். ஒரே தகப்பனின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சகோதர சிநேகத்தால் ஒருவரை ஒருவர் நாம சேர்த்து பிடிக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படி? எப்படி? சகோதர சிநேகத்தால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் நல் மனசாட்சியோடு, கிளியர் கான்சியஸ், நல் மனசாட்சியோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். கசப்பை உள்ள வச்சுக்கின்னு, கோபத்தை பொறாமைய உள்ள வச்சுக்கின்னு அல்ல. கை கொடு. இங்க ஒரு சங்கிலி ஃபார்ம் ஆயிக்குதா? ரைட்டா புடிங்க ஐயா. ஒரு செயின் ஃபார்ம் ஆயிக்குதா? இருக்குதா இல்லையா? இந்த கைக்கு சங்கிலி தருதா இல்லையா? இந்த மாதிரி சங்கிலினால கட்டப்பட்டதாய் சகோதர சிநேகிதம் இருக்க வேண்டும். இத்தான் பவுல் எஸ்டாப்ளிஷ் பண்றார். சரியா? இவருக்குள்ள குறை இருக்குது. வா, அந்த கைப்பிடி சேர்த்து பிடிச்சுக்கலாம். அத்து விட்டுலான்னு இல்ல, எப்படா அண்ணன் காலியாவான் தென்னைய பிடிச்சுக்கலான்னு இல்ல, அவரிட்டா கூட சேர்த்து பிடிச்சுக்கலாம். இங்க மரணம் ஏற்பட்டுச்சா ஆறுதல் ஆக்கலாம், இங்க நோய் ஏற்பட்டுச்சா ஜெபம் பண்ணலாம். சகோதர சிநேகத்தால இந்த சபையை என்ன பண்ணலாம்? கட்டலாம். வெறும் கொரிந்துக்கு இல்ல, அகில உலக சபையை கூட சகோதர சிநேகத்தால கட்டலாம். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் வேணாம், சண்டை சச்சரவுகள் வேணாம்,
டாக்டரினல் டிஃபரன்ஸ் கூட வேணாம், உபதேச மாற்று கூட வேணாம், ஞான ஸ்நானம் இருக்குதா இல்லையா வேணாம், ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா வேணாம், அந்நிய பாஷை இருக்குதா இல்லையா வேணாம், தீர்க்க தரிசனம் இருக்குதா இல்லையா வேணாம். இவருக்கு இருக்குது இருந்துன்னு போட்டோம், இவருக்கு இல்ல இல்லாத போட்டோம், சண்டை போட்டுக்காதீங்க. நல்லா இருக்குதுல்ல இது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சகோதரருக்குள்ள பிரிவினை வேண்டாம், மார்க்க பேதங்கள் வேண்டாம், கசப்பு வேணாம், பொறாமை வேணாம், எந்த பிரச்சனையும் வேணாம். சகோதர சிநேகத்தால் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, நேசியுங்கள். சகோதர சிநேகத்தால் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அடுத்து இந்த 13ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லி நான் அடுத்த டெக்ஸ்டுக்குள்ள போறேன். 13:1 கடைசி வசனம். இவைகளை அன்பே பெரியது. ஓகே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. கொஞ்சம் கவனிங்களேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்போ நீங்க அங்க கொஞ்சம் இப்ப மேல போங்க. இந்த சின்ன டிஃபரன்ஸ் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நீ கொஞ்சம் இப்படியே நில்லு, இப்படியே நில்லு. நானு ஒரு 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 மனுஷன், ஒரு விசுவாசின்னு வச்சுக்கோங்களேன். விசுவாசின்றது ஒரு கிறிஸ்தவன். இவரு இன்னொரு சகோதரன். இந்த சகோதரன் மேல நான் வச்சுன்னு இருக்கிறது நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சகோதரன் மேல நான் வச்சுருக்கிறதுனா நம்பிக்கை. இவரை நம்புறேன், இவர்கிட்ட இவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறேன், இவர்கிட்ட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறேன். ஏன்னா இவர் மேல இருக்கிற நம்பிக்கை. இப்ப 2 மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடியது நம்பிக்கை. சரி ஆச்சு. இப்ப என்னுடைய கவனம் இது ஆண்டவர், இவர் மேல வைக்கிறேன். அதுக்கு பேரு என்ன? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கு வித்தியாசம் புரிஞ்சுச்சா? புரியலையா? விசுவாசம் யார் மேல? நம்பிக்கை யார் மேல? சகோதர மேல. இப்ப இந்த மேல இது மேல விசுவாசம் நம்பிக்கை வைக்கவும், அவர் மேல விசுவாசம் வைக்கவும் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். இங்க விசுவாசம், நம்பிக்கை, அங்க விசுவாசம். இந்த மூணுலயும் அன்பே பெரியது. நீ ஆண்டவர் பேர்ல விசுவாசம் வைக்கிறத விட எது பெருசு? ஏன்னா அந்த விசுவாசம் ஆரம்பமே அங்கதான். ஒருவனும் பரிசுத்தாவியானவருடைய துணையின்றி கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வது இல்ல. இப்ப கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்றதுக்கே பரிசுத்தாவியானவர் தேவை. அப்படி இருக்கும் பொழுது என் விசுவாசம் பெருசா அன்பு பெருசானா? அன்பு தான் பெருசு. அதான் எழுத, இவைகளில் எது தான் பெருசு? அன்பு தான் பெருசு. சகோதரர்களுக்குள்ள நம்பிக்கையா நடந்துக்குங்க. என்ன பவுல் சொல்றாருங்க? சகோதரர்களுக்குள்ள எப்படி நடந்துக்குங்க? இவர்கிட்ட நான் நம்பிக்கையா நடந்தா இவரை ஏமாத்த மாட்டேன். கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? அரை தூக்கமாகுதா? நீங்க நின்னே தூங்குறியா? சரி. இவர் ஒரு சகோதரன் இல்லையா? இவர் மேல இவரை நான் நேசித்தா இவருக்கு சொந்தமானதை இச்சிப்பனா? சொல்லுங்க, இவருக்கு சொந்தமானதை இச்சிப்பனா? சில்வ வேணா, இந்த ஒண்ணும் பாக்கெட் இல்லையா? பென் எல்லாம் நிறைய வச்சுன்னு வருவியா? ஐயா யாருக்கு வேணும்? கொடுக்குறேன்ட்டு 4 மாசமா ஏமாத்தின்னுக்கிறேன். கோட்டு டியூவு, வாட்ச் டியூவு அப்படியே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ. இவருக்கு சொந்தமானதை நான் எடுத்துக்கிட்டா இவர் மேல எனக்கு என்ன இல்லை, அல்லது நம்பிக்கைய நானு எடுத்துட்டேன். புரிஞ்சுச்சா? இதுவும் தேவை. சகோதரர்களை என்ன பண்ணணும்? நம்பணும், நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கணும். இதுவும் தேவை. அடுத்து நமக்கும் ஆண்டவருக்கும் அவர் மீது என்ன வைக்கணும்? நிறைய நேரத்துல விசுவாசமா இருக்க முடியறது இல்ல. தல்நோவன் யாரு வந்தாலும் ஜெபம் பண்ணவரே உடைய சுகமாக்கும் வல்லமை இப்பொழுதே இந்த சரீரத்துல பாய்ந்து சென்று அப்படின்னு ஜெபம் பண்ணிடுறோம். அதே தல்நோவன் நம்மளுக்கு வந்தா ஒரு மூலையில பத்துக்கிறோம். நீங்கெல்லாம் எப்படியோ விசுவாச வீரர்கள், நான் என்னை பத்தி சொல்றேன். எனக்கு இதுவரையிலும் எனக்கு ஆண்டவரே தல்நோவன் நல்லா பண்ணுன்னு ஜெபம் பண்றது தைரியமே வரமாட்டேங்குது.
விசுவாசிகள் கேட்கறேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணும். பாஸ்டருங்க யாருன்னா ஃபோன் பண்ண சொல்றேன், பாஸ்டர் என்ன பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்குன்னு வர்றப்போ ஜெபம் வரமாட்டேன்து. ஏன்னா அந்த விசுவாசம் என்ன ஆயிடுது? கம்மியாயிடுது. நம்பிக்கை கம்மியாயிடுது, விசுவாசம் கம்மியாயிடுது. ஆனா அந்த அன்பு அவர்கிட்ட தோன்றிக்கிறதுனால செத்தாலும் அவர் என்ன கைவிட மாட்டாரு. அன்பே பெரிய அகாப்பே அன்பினாலே அவர் நம்மை நேசித்திருக்கிறார். He loved us with an agape love. அகாப்பே நிபந்தனையற்ற அன்பினாலே அவர் நம்மை நேசித்திருக்கிறார். இயேசு கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை, இந்த நம்பிக்கையில அதுக்கு காரணம் அவருடைய அன்பு. பிதாவுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என்று இயேசுநாதரை குறித்து பவுல் தான் எழுதுறார் இல்ல? அப்ப இயேசுநாதரை பிதா உயர்த்துகிறார். இப்படி ஏன் பண்ணாரு? யோவான் 3:16 தேவன் தம்முடைய அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆகவே அந்த அன்பு தான் பெருசு. இத கொரிந்து பட்டணத்துக்கு எழுத வேண்டிய காரணம் என்னன்றத டீ பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புத்தகம் நமக்கு வெறும் ஏதோ ஒரு படிப்பினை, மாசம் மாசம் படிக்கிற ஒரு பாடம் அப்படின்னு இல்லாம, இதை நம்முடைய சுய வாழ்க்கையில, ஊழியத்தில, குடும்பத்தில இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் விட வேண்டியவைகளை விட்டு பிடிக்க வேண்டியவைகளை பிடித்து கொண்டு இலக்கை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு துணையாகவும் ஆதரவுமா இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிக்கட்டும். நாம டீ பிரேக்குக்கு போலாம்.